ஏகப்பட்ட வேலை, எதுவும் முடிக்காம இருந்துச்சு. ஏதோ மெஷின் மாதிரி இருக்கும்னு தோணுச்சு. அவளாவே உணரல. அவகிட்ட இருந்து அவளுக்கு ஏதோ தொடர்பு விட்டு போன மாதிரியே இருந்தது. ஒரு வலியோ இருந்துச்சு. உடல் வலி மட்டும் இல்ல, மனவலியும் சேர்த்து இருந்துச்சு. அவ வேலையெல்லாம் மலை மாதிரி கிடக்கிறத பார்த்து மலைச்சு போனா. திடீர்னு ஒரு உணர்வு, ஏன் நான் இப்படி இருக்கேன்? என்னால முடியலன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னு அவளை பார்த்து கேட்டுக்கிட்டா. ஏன் இப்ப இருந்து நான் அப்படி சொன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுச்சு. கூடவே இன்னொரு பதிலும் வந்துச்சு அவளுக்குள்ளேயே. அப்படி செஞ்சா நீ ரொம்ப செல்ஃபிஷ், சுயநலவாதின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்காக கொஞ்ச நேரம் செலவழிச்சுக்கலாமே அப்படின்னு தோணிட்டு இருந்தது. தோணும் போதே ஒரு ஃபோன் காலை எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு யோசனை இருந்தாலும் பழக்கப்பட்ட மனசாச்சே. உடனே போனை பிக்கப் பண்ணா. போன் எடுத்தா. அது அவ ஃப்ரெண்ட் பிரியா. மறுமுனையிலிருந்து மீரா கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டா. மீரா, நான் ஏர்போர்ட் வந்துட்டேன், வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டா. ஒரு நிமிஷம் ஆழமா மூச்சு விட்டா மீரா. பிரியா கிட்ட நிதானமா சொன்னா, பிரியா, எனக்கு வரணும்னு விருப்பம்தான், ஆனா இன்னைக்கு என்னால முடியாது. ஏன்னா இன்னைக்கு எனக்கே நேரம் ஒதுக்கலான் இருக்கேன். இன்னைக்கு என்ன ரீசார்ஜ் பண்ற டே அப்படின்னு சொன்னான். பிரியாவும் மறுமுனையிலிருந்து அதை அமைதியா கேட்டுட்டு சொன்னா, மீரா, நீ எங்களுக்கு எல்லா நேரமும் இருந்திருக்க. உனக்கான நேரம் ஒதுக்குறது கண்டிப்பா அவசியம். டேக் கேர் யுவர் செல்ஃப்னு சொன்னான். அதை கேட்டதும் தன்னோட தோல்ல இருந்த மனசுல இருந்த அத்தனை பாரமும் இறங்கின மாதிரி இருந்துச்சு. எனக்காக யோசிக்கிறது செல்ஃபிஷ் இல்ல, அது செல்ஃப் கேர்னு என்ன நானே மதிச்சுக்கிற தருணம்னு அவளுக்கு உணர்ந்துச்சு. எந்த நேரத்துல யாருக்கு உதவணும் வேண்டான்னு அவ ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கிட்டா. அது அவ லிமிட்ஸ அவளுக்கே புரிய வச்சது. இப்பவும் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே குறையல. ஆனா ஹெல்தியா முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணா, சந்தோஷமா ஹெல்ப் பண்ணா, நோ சொல்ல கத்துக்கிட்டா. முதல் தடவை சொல்லும் போது அவளுக்குள்ள இருந்த போராட்டம் விலகி இப்போ அவளுக்கான நேரத்தை நோ சொல்ல பழகி கூட்டிக்கிட்டா. பவுண்டரி செட் பண்றது நம்ம சுத்தி இருக்கிற மக்களையும் விளக்காது, இன்னும் ஆரோக்கியமான உறவை தான் மேம்படுத்தும்னு பவுண்டரி செட் பண்றத, நோ சொல்றத உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிற சுயமரியாதைன்னு அவ எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா. நோ சொல்றது அக்கறை இல்லாம இல்ல, அது அவ மனநலத்திற்கான அக்கறைன்னு புரிஞ்சுக்கிட்டா. The most important boundary you can set is the one you set for yourself.